இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம் நாளைக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி கொழும்புல கொண்டாடப்பட போது அதுக்கான முழுமையான ஏற்பாடுகள் போக்குவரத்து தொடர்பான ஏற்பாடுகள் அதே மாதிரி வீதிகள் மூடப்பட்ட வீதிகள் அதுக்கு பதிலாக பொதுமக்களுக்காக திறக்கப்பட்ட வீதிகள்னு சொல்லி சகல ஒழுங்குபடுத்தல்களும் இப்போ முடிவடைஞ்சிருக்கிறதா போலீசாரால ஒரு விடயம் ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த முறை நடக்க போற இந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள்ல பெருமளவிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் சொல்லி இந்த ஆட்சி மாற்றம் காரணமாகவும் அதே மாதிரி புதிய இந்த ஆட்சி முறையில் எப்படி நடக்க போகுதுன்றதை பார்க்கறதுக்காக பெருமளவிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் சொல்லி ஒரு விடயம் போலீசாரால் எதிர்பார்க்கப்பட்டிருக்குது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இதுக்காக கடமைகளையும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இந்த முறை நடக்க போற இந்த சுதந்திர தினத்துல எவ்வளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அரசாங்கம் செலவுகளை கட்டுப்படுத்தி தான் இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்த போறதா ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கான ஒரு முதல் கட்டமா என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இவ்வளவு நாளும் நடந்த இந்த முப்படை அணிவகுப்புல அந்த அணிவகுப்புல கலந்து கொள்ளக்கூடிய வீரர்களினுடைய எண்ணிக்கை 40% குறைக்கப்பட்டிருக்குதா ஒரு விஷயத்தங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த முப்படைகளுக்காக பயன்படுத்தப்படக்கூடிய கவச வாகனங்களினுடைய அணிவகுப்பு இந்த முறை நடக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இவ்வளவு தான் இப்போ வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸாக எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாளைக்கு அந்த சுதந்திர நிகழ்வுகள் எப்படி நடக்கும் அதில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் என்னன்றதை நாளைக்கு அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அதில் தான் நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சு கொடுங்க.